श्रीमन्नारायण हरिनारायण श्रीमन्नारायण नारायण श्रीमन्नारायण नारायण भट्टगिरि उरुगुम परमना நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே விமலமதிருபாத்தைகே ஆசனாத்யைர் மதங்கமோ கருட சமதிரூடம் திவ்யபூஷாயுதங்கம் ருச்சி துலிததமாலம் சீலயே தானுவேலமோ கபிலதனுரிதித்வம் தேவகோத்யை ஞகாதீஹி. நாராயணியத்தினுடைய 15வது தசகத்திலே கபில வாசுதேவன் தேவகூதிக்கு அம்மா என்ன ஒத்தவத்தரும் தியானம் பண்ணணும்னு சொன்னால் கருடாதி ரூடனாக என்ன தியானம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு வைபவங்களையும், அதனால இப்ப இருக்கக்கூடிய கலிகாலத்துல அப்ப அவர் உபதேசம் பண்ணது எந்த அளவுக்கு நமக்கு நற்பலன்களை அளிப்பதற்கு நமக்கு பெரிய பாக்கியமாக இருக்குன்றதுக்காக அந்தந்த திவ்ய தேசங்கள்ல நடக்கக்கூடிய கருட சேவையினுடைய ஒரு வைபவங்களை எல்லாம் அவர் உபதேசம் பண்ணி இந்த காலத்துல எழுதின நாராயண பட்டத்திரி ஞாபகப்படுத்தி இருப்பாரோன்ற ஒரு கோணத்துல நாம ஸ்ரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சந்தர்ப்பத்துல சுவாமி தேசிகன் அவருடைய மாமாவான அப்புள்ளாரும் அவருக்கு உபதேசம் பண்ணி அவர் ஞானவானாக ஆச்சாரிய ஸ்தானத்துல மாற்றுவதற்கும் திருவைந்திபுரத்துல கருட மந்திரத்தை தான் உபதேசம் பண்ணார். அவர் அந்த கருட மந்திரத்தை முழுக்க 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 ஜபிச்சதனால தான் கருட பகவானே சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்துல அவருக்கு பிரத்யட்சமாகி ஔஷதாத்ரியில அவருக்கு ஞான பிரதானனான ஹயக்ரீவனுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணி ஞானவானாக மாத்தினார்னு சுவாமி தேசிகனுடைய சரித்திரமும் கருடனோட ஒப்பிடுறதா. அதனால்தான் கருட பஞ்சாசத் கருட தண்டகம்னு 2 கருடனுக்காகவே விசேஷமாக கருட சமதிரூடம்னு அடிக்கடி நம்ம சொல்றது உண்டு. நாராயணியத்துல பட்டத்திரி காலவசத்தால சுவாமி தேசிகனுக்கு பின்னாடி வந்ததுனால அவருடைய கிரந்தங்களையும் அவருடைய பிரபாவங்களையும் நிறைய படிச்சிருக்கிறதுனால அந்த வார்த்தைகள் அதே சமஸ்கிருத பிரயோகங்களை எல்லாம் தேசிகனை ஒத்து பண்ணிட்டு இருக்காரா. இவர் சொல்லக்கூடிய ஒரு வைபவம் தேசிகன் சொன்னார், ஏகோ விஷ்ணோர்த்விதீய त्रिसदुरविदितम् पञ्चवर्णीरकस्यम् षाड्गुल्यस्मेर सप्तस्वर गतिरनिमत् अष्टसम्पन्नवत्मा देवो दर्वीकरारिर्धस सतनयनारादि सागस्रलक्षे विक्रीडत् पक्षकोटिर्विकटयतु भयो வீதசங்கியோதயானகம். சுவாமியை நம்ம தியானம் பண்றதுனால கருடாதிரூடனாக பண்ணணும்னு சொல்றமே, அதுக்கு காரணம் என்னன்னா பகவானான மகாவிஷ்ணுவுக்கு எத்தனை பெருமை இருக்கோ அதே பெருமை இவருக்கும் இருக்கான். 2 பேரையும் சேர்ந்து நாம ஒரு உருவத்துல தியானிக்கிறதும் தரிசனம் பண்றதும் அவர்களுடைய சிந்தனைகளை பத்தின ஒரு வைபவங்களை நம்ம கேட்கறதும் நமக்கு சர்வவிதமான ஒரு பாவங்களையும் போக்குவதாக கல்மஷநாசனமாக இருக்கான். மகாவிஷ்ணுவும் பல சொரூபமாக இருக்கக்கூடியவர். அவரை தாங்கக்கூடிய கருடனும் ஏற்கனவே சொன்னோம் கொடியாகவும் இருக்கார், வாகனமாகவும் இருக்கார், பலவிதமான ரூபங்கள்ல அவருக்கு கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்காருன்னு. அது மட்டுமல்ல, சுவாமி தேசிகன் சொன்னார் 1, 2 அப்படின்னு பலவிதமான கணக்கு எண்ணிக்கை இருக்க. அந்த கணக்கு எண்ணிக்கையில கருடனுடைய பிரபாவம் என்னன்னா 1, 2, 3, 4, 10, 1000, 100, 1000, லட்சம், கோடின்னு அந்த எண்ணிக்கையினுடைய அழகு அப்படி போயிட்டே இருக்கும். அப்ப இவர் சொன்ன விதம் இருக்கு, ஏகோ விஷ்ணோத்விதீய ஸ்திரிசதுர. எங்க கருடனுடைய பிரபாவம் எப்படிப்பட்டது தெரியுமா? இல்லனா மகாவிஷ்ணு அவன் பேர்ல ஏறி உட்கார்வாரா? 2 பேரையும் சேர்த்து நம்ம தியானம் பண்ணுவோமா? ஒப்பற்ற ஒருவராக இருப்பவர் 2வது மூர்த்தியா, அதாவது பகவானுடைய அந்த ரூபங்கள்ல 2வது யூக ரூபத்துல சங்கர்ஷ்ண மூர்த்தின்னு இந்த கருடனுக்கு பேரு. ஆக 2வது ரூபம் 3 4வரால் மட்டுமே அறியப்படக்கூடிய 5 எழுத்து கொண்ட மந்திரத்தை ரகசியமா வச்சிருக்காரா. கருட மந்திரத்தினுடைய எழுத்துக்கள் 5. அந்த கருடனுக்கு இருக்கக்கூடியது 6 குணங்கள்: ஞானம், பலம், சக்தி, வீரியம், தேஜஸ், ஐஸ்வர்யம் என்ற 6 குணங்களையும்
7 ஸ்வரங்களை கொண்ட சாமவேதத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடியவரா. அதாவது நிஷாதம், ரிஷபம், காந்தாரம், ஷட்ஜம், மத்தியமம், தெய்வதம், பஞ்சமம்னு 7 ஸ்வரங்கள். அதனுடைய சாமவேதத்தினுடைய ரூபம். கருட பகவான மகாவிஷ்ணுவோட தியானம் பண்றவருக்கு என்ன கொடுப்பாருன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்கள்னு சொல்லக்கூடிய அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, அதோட வசித்வம், ஐஸ்வர்யம், பிராப்தி, பிராகாமியம்னு சொல்லக்கூடிய 8 விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய இவர் நவாத்மா. அதாவது நவ ஆத்மான்னு சொல்லக்கூடிய புதிய திருமேனியை கொண்டவர். தச சத நயன, அதாவது 100ஐயும் 10ஐயும் பெருக்கினா 1000 வருமே. அந்த 1000 கண் கொண்ட இந்திரனுக்கு ஏதாவது ஆபத்துன்னு சொன்ன அராதி சகஸ்ர லக்ஷே, அதாவது லக்ஷே லக்ஷேனா லட்சம்னு ஒண்ணு. இந்த லக்ஷேனா கருடனுடைய செரகோட முளைக்கு லக்ஷேன்னு பேரா. அப்படிப்பட்ட முளைகளால் விக்ரீடத் பக்ஷ கோடி, கோடின்ற எண்ணிக்கையும் சொல்லிட்டாராம். இங்க என்ன அர்த்தம்னா விளையாடும் செரகுகளை கொண்ட முளையால் இந்திரனுடைய ஒரு கஷ்டங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய, ஒன்றிலிருந்து கோடி வரை பிரபாவத்தை பலவிதமாக அடைந்திருக்கக்கூடிய கருடன் விக்ரீதத் பக்ஷ கோடி விகடயது பயம் வீத சங்கியோதயானகம். அப்படி நம்ம தியானம் பண்ணாலே நம்முடைய திருஷ்டி தோஷங்கள், விஷ ஜந்துக்களால ஏற்படக்கூடிய ஒரு தாபங்கள், பூமியில ஏற்படக்கூடிய பூகம்பாதி விளைவுகள் வராம தடுக்கக்கூடிய ஒரு வைபவங்கள் எல்லாத்தையும் இந்த கருடன் ஒத்தரே கொடுத்துருவார்னு சொன்னார் சுவாமி தேசிகன். பட்டத்திரியோட ஒத்தி சொன்னார். அப்ப அந்த சுவாமி கருடன் பேர்ல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவாக, சங்கு சக்கர கதாதரனாக, அம்மா என்ன தியானம் பண்றவாளுக்கு உலகத்துல என்ன குறைத்தான் இருக்கு? வேற ஒண்ணுமே பண்ண முடியாட்டா கூட கண்ண மூடிண்டு என்ன கருட வாகனத்தோட நினைக்க கூட பக்தாளால முடியாதா? கண்டிப்பா இது சாத்தியம் தானே. அப்ப அந்த பக்தியானது எப்படி ஏற்படும்னா விமல மதிருபாத்தியர் ஆசனாத்தியர் மதங்கம், யமநியமாதிகளான அஷ்டமா சித்திகளை எவன் ஒத்தர் அடைஞ்சு பக்தி பூர்வமாக என்ன கருட வாகனத்தோட தியானம் பண்றானோ அவனுக்கு கருட சமதி ரூட்டம் திவ்ய பூஷாயுதங்கம் ருச்சி தொலித தமாலம் சீலஜே தானு வேலம். கலியுகத்தில் அவர்களுக்கு சகலவிதமான பாபங்களும் நிவர்த்தியாகும்னு குருவாயூரப்பா, கபில வாசுதேவனான தாங்கள் தேவகூதிக்கு அஷ்டாங்க யோகத்தினுடைய பெருமைகளையும், அது முடியாதவாளுக்கு கருடன் மேல தங்க தியானிக்க வேண்டிய ஒரு வைபவங்களையும் தாங்கள் உபதேசம் பண்ணீராமே. இந்த சரித்திரம் சத்தியமானே. கபில தனுரிதித்வம் தேவகூத்யைர்ஞகாதீகி அப்படின்னு கேட்க இந்த சரித்திரம் சத்தியம். கருடாருடனாக என்ன தியானம் பண்ணலாம்னு குருவாயூரப்பன் குருவாயூர்ல நுழையச்சே பெரிய கருடன் தான் நம்மள வரவேற்கும். முதல்ல வரவேற்கிறதே கருட பக்ஷித்தான். அங்க சத்தியம்னு குருவாயூரப்பன் அங்கீகாரம் பண்ண அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா மாசற்ற மனத்துடனே தினம் தினமும் மன ஒருமைப்பாடு கொண்டே அம்மா ஆசனங்கள் தமையற்றி கருடன் மேல் நான் காட்சி தரும் மன்னலற்றே தேசு பரும் என்னுருவை தியானித்து பணிவதொன்றே பணியாக்கி கொள்வல் பேசறிய தேவகூதி என்றவளும் உரைத்தோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிச்சு அடுத்த பரிணாமத்தினுடைய கபில கீதையை அவர் ஆரம்பிக்க போறார். அடுத்த ஸ்லோகத்துல ஆரம்பிக்கச்சே தேவகூதி என்ன கேள்வியை கேட்க போறா, இவர் என்ன அதற்கு பதில சொல்ல போறார், கருடாரூடனா தியானிக்கிறது கஷ்டம், வேற ஏதாவது உபாயத்தை சொல்லுன்னு கேட்க போறான்ற விவரங்களை எல்லாம் நாம தொடர போறோம். அதற்கு முன்னாடி நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் உங்க எல்லாருக்கும் கவனத்தில் இருக்கும். சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் இருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஏத்தாப்பூர் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி கோபாலனுடைய திருக்கோயிலை வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு ஆச்சரியமான ஒரு திவ்ய தரிசனத்தை இப்போது அடைந்து கொண்டிருக்கின்றோம். சோடசி தசபுஜ மகாலட்சுமி என்று ஸ்ரீ ஸ்வர்ண வேத லட்சுமியாக பல பரிணாமங்களிலே எம்பெருமானுடைய பிராட்டியான தாயார் இங்கு விசித்திரமான அழகான பக்திமயமான ஒரு சேவையை நமக்கு இதோ அளிக்க துவங்கிவிட்டாள். உயர்ந்த கம்பீரமான முகம், அகன்ற திருவடியை தன்னுடைய திருவைகளை அகற்றிக் கொண்டு தாமரை பீடத்தின் மேல் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். ஷோடசி தசபுஜ என்றால் என்ன அர்த்தம்?
10ம் 6ம் கூட்டிய 16 திருக்கரங்களை கொண்டவள் என்று அர்த்தம். இதோ அந்த 16 திருக்கரங்களை நாம் தரிசிக்கின்றோம். ஒவ்வொரு திருக்கரங்களிலேயும் ஒரு ஆயுதங்கள், ஆபரணங்கள். ஒரு புறம் ஜபமாலை, மற்றொரு புறம் கமண்டலம், ஒரு புறம் அம்பு, மறுபுறம் கிண்ணம், ஒரு புறம் சூலம், மற்றொரு புறத்திலே அவள் கையிலே வில்லை தரிசிக்கின்றோம். அழகான கதையையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றாள், அக்னியையும் கையிலே ஏந்திக் கொண்டிருக்கின்றாள். அவளுக்கு இங்கு பாசக்கயிறும் உண்டு, மற்றொரு புறத்திலே அங்குசமும் உண்டு. ஒரு புறம் சூலம், மற்றொரு புறம் மணி, ஒரு புறம் சங்கு, ஒரு புறம் சக்கரம். ஒவ்வொரு புறமும் ஒவ்வொரு ஆபரணம் அங்கா அமைந்திருக்க, ஆபரணங்கள் ஆயுதங்களோடும் ஒரு புறத்திலே 7, மற்றொரு புறத்திலே 7ஆக 16 திருக்கரங்களை பார்த்தோம். மற்ற 2 திருக்கரங்கள் என்ன செய்கின்றது என்று தரிசனத்தை நோக்க, ஒரு திருக்கரம் அபயகஸ்தமாகவும் மற்றொரு திருக்கரம் வரதகஸ்தமாகவும் சாந்தமான திருமுக மண்டலத்தோடு, கருணையே உருவான கண்களோடு, மந்த ஸ்மிதத்தோடு, அழகான ஆரத்தியோடு நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய சொர்ண வேத சோடசி தசபுஜ மகாலட்சுமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்திற்கு திரும்பிவிட்டோம். அடுத்த ஸ்லோகத்திலே தேவகூதியானவள் கேட்கின்றாள், குருவாயூரப்பா, ஏ கபிலா, உன்னை தியானித்து கருடாரூடனாக நாங்கள் தியானம் செய்ய வேண்டும் என்று உன்னுடைய உபதேசம் எனக்கு புரிகின்றது. தியான யோகத்திலே ஈடுபட முடியாதவர்கள் என்ன செய்வது? இதைவிட பரம சுலபமான ஒரு மார்க்கத்தை நீ உபதேசிக்க வேண்டும். உடனே கபில வாசுதேவன் ஆரம்பித்தார், அம்மா, கருடாரூடனாக கண்ணை மூடிக்கொண்டு அமைதியான ஒரு சூழ்நிலையிலேயே என்னை தியானிக்க முடியாதவர்கள் நான் இப்போது சொல்லக்கூடிய உபாயத்தை கலியுகம் முடியும் வரை கடைபிடிக்கலாம். இது மிகவும் சுலபமான உபாயம் என்று குருவாயூரப்பா, கபிலனான தாங்கள் 15வது தசகத்திலே 5வது ஸ்லோகத்தில் அடுத்த பரிணாமத்திலே என்ன உபதேசத்தை செய்தீர்கள் தெரியுமா என்று பட்டத்திரியும் ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு அந்த ஸ்லோகத்தை குருவாயூரப்பனிடத்திலே விண்ணப்பம் செய்கின்றாராம். குருவாயூரப்பா, மம குணகணலீலா கர்ணனைகி கீர்த்தனாத்யைகி மயி சுர சரிதோக பிரக்யசித்தானுவృத்திகி பவதி பரமபக்திகி சாகி மிருத்யோர் விஜேத்ரீஹி கபிலதனுரிதி த்வம் தேவகோத்யை ஞகாதீகி. பக்தர்களே, கபில கீதைன்றது இந்த 15வது தசகத்துல உயர்ந்த ஒரு தசகம். வாழ்க்கையினுடைய தத்துவங்களை எல்லாம் அவ்வளவு சுலபமா சொல்லக்கூடிய கபில வாசுதேவன், அவ அம்மா பக்தியோட உட்கார்ந்து கையை கூப்பிண்டு எதிர கேட்டு இருக்கக்கூடிய அழகான சூழ்நிலை. இவர் சொன்னார், அம்மா, கலிகாலத்துல தியான யோகத்தை கடைபிடிக்க முடியாதவாளுக்கு என்னுடைய குணங்களை சொல்வதும் அதை அமர்ந்து கொண்டு ஸ்ரவணம் செய்வதும் மம குண கன லீலா கர்ணனைகி கீர்த்தனாத்யை ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் முதலிய மார்க்கங்களை சுலபமாக இந்த ஸ்லோகத்தில் உபதேசிக்கிறார். எவ்வாறு உபதேசிக்கிறார் என்ற ஒரு வைபவங்களை இங்கு ஏத்தாப்பூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி கோபாலனுடைய அந்த திருக்கோயிலில் ஒரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.